ஏன்னா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிறாரு, அவர் கூட ஒரு 500 பேரை கொண்டு வந்துக்கிறாரு. அப்போ 501 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அது ஒரு லாபம். தாவேகாவுடைய பிரச்சனையே என்னன்னா, இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தங்களை மாத்திக்க மாட்டாங்க. இப்போ செங்கோட்டையனை கொண்டு வந்து புஷியை மட்டுப்படுத்தினீங்கன்னா புஷிக்கு வருத்தம், இல்லை செங்கோட்டையனை முழுசும் இயக்காம விட்டீங்கன்னா செங்கோட்டையன் வருத்தம், பெரிய ஆஃபர் திமுக கொடுத்த மருத்துவர். இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, எம்ஜிஆர் 30 வருஷம் வந்து திமுகல இருந்துட்டு போனாரு, அதனாலதான் அவர் அரசியல்ல வெற்றி பெற்றாரு அப்படின்ற மாதிரி. கலைஞர் யார் முதலமைச்சர் ஆகிறார்? கலைஞரை முதலமைச்சர் ஆகிறார். எம்ஜிஆர் எத்தனை வருஷம் இருந்தாரோ அத்தனை வருஷமும் கலைஞரும் இருந்தார். கலைஞர் ஒரு ஆளே கிடையாது. எம்ஜிஆர் எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரால திமுக வளர்ந்தது, திமுகவில் எம்ஜிஆர் வளர்ந்தார். ஆனால் பெரும்பாலும் திமுகவை பட்டி தொட்டி முழுதும் கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர். வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்பொழுது அதிமுகவுடைய மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கல இணைந்திருக்காரு. அதிமுக இருந்தாரு அவரு? ஆமா சார். வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல. இதனால தாவேக்காக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன சார்? ஏன்னா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிறாரு, அவர் கூட ஒரு 500 பேரை கொண்டு வந்துக்கிறாரு. அப்போ 501 பேர் சேர்ந்துக்கிறாங்க அங்க. அது ஒரு லாபம். மற்றபடி நீங்க தாவேக்கா என்னதான் இதுவா இருக்கட்டும், செங்கோட்டையன் என்னதான் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கட்டும், தாவேக்காவுடைய பிரச்சனையே என்னன்னா, இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தங்களை மாத்திக்க மாட்டாங்க அப்படின்றதுதான். ஒரு கட்சி தொடங்கி 2.5 வருஷம் ஆக போகுது. ஆமா சார். இது வரைக்கும் அந்த கட்சியை செயல்படுத்துறதுக்கான அடுத்தடுத்த நிகழ்வுகள் வேகமா கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. ஒவ்வொன்றா மல்லமா கத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புஷி ஜான் ஆதிக்கத்தை விட்டு கட்சி வெளியே வரல. இப்போ புஷியுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு செங்கோட்டையனை ஜானு இன்னும் 2-3 பேர் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க செங்கோட்டையனை. அப்போ இப்போவும் வரும்போதே உங்களுக்கு பிரச்சனை என்ன? ஒருத்தர் பிடிக்காம ஒருத்தர் பிடிச்சின்னு உள்ள வராரு. நீங்க புஷி இத்தனை வருஷமா கட்சியில இருக்காரு, அவர் தான் எல்லா முகம். தலைவர் விஜய் இப்போ செங்கோட்டையனை கொண்டு வந்து புஷியை மட்டுப்படுத்தினீங்கன்னா புஷிக்கு வருத்தம், இல்லை செங்கோட்டையனை முழுசும் இயக்காம விட்டீங்கன்னா செங்கோட்டையன் வருத்தம், பெரிய ஆஃபர் திமுக கொடுத்த மருத்துவர். இது ஒரு பார்ட்டு. இன்னொன்னு, இந்த கட்சிகள் என்ன பிரச்சனை? யாருமே பேச மாட்டாங்க, அறிக்கையே விட மாட்டாங்க, ஆனா அரசியல் கட்சின்னு சொல்லிக்குவாங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப செங்கோட்டையன் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அநேகமா ஒருங்கிணைப்பாளர், நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவரு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு வச்சுக்கோங்க. அதுக்கு இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்ல. இது பண்ணணும், அது பண்ணணும், பேசணும், வரணும், போகணும். எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்? செங்கோட்டையனே பிரஸ் மீட்ல எங்கேயும் பேசி நான் பார்த்ததே இல்லை. பேச ஆரம்பிச்சாருன்னா நம்ம போயிட்டு காலைல ஆரம்பிச்சாருன்னா நம்ம மதியானம் சாப்பிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் பேசி நிற்பாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற மைனஸ். நறுக்கு தெரிச்சார் போல விஷயங்களை பேசக்கூடிய ஆள் கிடையாது. இவர்கள் பேசவே மாட்டார்கள். இப்போ இவர் 2 பேரும் இணைஞ்சா என்ன ஆகும் பாருங்க. நிர்வாக ரீதியா இவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு 1000 முட்டுக்கட்டைகள் வரும். ஏன்னா நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு. அதனால பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஊடகங்கள் ஐயோன்ட்டு அவரை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 2 நாள் தூக்கி தள்ள சுத்திட்டு தூக்கி போட்டு போயின்னு இருப்பாங்க. இதான் நடக்க போகுது. திரு ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு, செங்கோட்டையனுக்கு செல்வாக்கே கிடையாது, அவரால் வந்து திமுகவுக்கு பின்னாடி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து எம்ஜிஆரே வந்து திமுகல 30 வருஷம் இருந்தாரு, அதுக்கப்புறம் அரசியல் போய் தான் அவர் வின் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். எம்ஜிஆர் 30 வருஷம் இருந்து எம்ஜிஆர் 30 வருஷம் வந்து திமுகல இருந்துட்டு போனாரு, அதனாலதான் அவர் அரசியல்ல வெற்றி பெற்றாரு அப்படின்ற மாதிரி. கலைஞர் யார் முதலமைச்சர் ஆக்குனதா? கலைஞரை முதலமைச்சர் ஆக்குனது யாரு? எம்ஜிஆர் எத்தனை வருஷம் இருந்தாரோ அத்தனை வருஷமும் கலைஞரும் இருந்தார். கலைஞர் ஒரு ஆளே கிடையாது. அவருடைய திறமையில அப்படியே வளர்றாரு. அதை வச்சுக்கிட்டுலாம் முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. அண்ணாக்கு பிறகு நெடுஞ்செழியன் தான் ஆக வேண்டியது. எம்ஜிஆர் எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரால திமுக வளர்ந்தது, திமுகவில் எம்ஜிஆர் வளர்ந்தார். ஆனா பெரும்பாலும் திமுகவை பட்டி தொட்டி முழுதும் கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர். 62ல கலைஞர் தஞ்சாவூர் தொகுதியில நிக்கிறார். எதிர்த்து நிக்கிறது காங்கிரஸ் உடைய மிகப்பெரிய பஸ் முதலாளி. கலைஞர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் முன்னாடி அடிச்சு நவுத்தி தூக்கி போட்டிருப்பாரு. அன்னைக்கு எம்ஜிஆர் ஒரு வாரம் தங்கி அவருக்காக பிரச்சாரம் பண்றாரு, அவருக்கு மட்டுமே. முடிச்சுட்டு எம்ஜிஆர் கிளம்பும்போது கலைஞர் மறுபடியும் ஓடிறாரு. ஜனங்க வந்து நீங்க அவருக்கு தான் பிரச்சாரம் பண்ணி நினைச்சிட்டு இருக்காங்க, சொல்லுங்கன்னு. அப்புறம் எம்ஜிஆர் போய் ஜனங்கள்ட்ட கேட்கிறாரு, பஸ் முதலாளிக்கு தானே நாங்க போட்டுடுறோம் அப்படின்னு. அப்போ இது உழவன் ஏர் உழவன் சின்னமா என்னமோ அப்போ பசுவும் கன்றமோ ஏதோ ஒண்ணு காங்கிரஸுக்கு.
அப்புறம் தான் எம்ஜிஆருக்கு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பஸ் முதலாளி பெரிய ஆளு. அப்ப எம்ஜிஆர் போன்ற பெரிய நடிகர்களை கூட்டு வந்து நமக்காக பிரச்சாரம் பண்ண வைக்கிறார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இல்லைங்க, இவர் தான் கலைஞர், உதயசூரியன் சின்னம், அப்பதான் கிடைக்குது அவங்களுக்கு அந்த சின்னம். 57ல கிடைக்கல, சுயேட்சை சின்னம் தான் சொல்லி எல்லாம் பண்ணி இன்னும் ஒரு வாரம் இருந்து தங்கி கலைஞரை ஜெயிக்க வைக்கிறார். இதுதான் எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆர் பெரிய ஆளுன்னா எம்ஜிஆர் பெருந்தன்மையா பல விஷயங்களை விட்டு கொடுத்தாரு. கலைஞர் அண்ணா இறந்த பொழுது பொதுச் செயலாளர் வந்து நெடுஞ்செழியன். எம்ஜிஆர் கலைஞர் நண்பர்ன்றதுனால எம்ஜிஆர் முழுதும் இறங்கி கலைஞரை முதல்வராக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி முதல்வராக்கி விட்டார். 71ல தேர்தல் நான் ஒரு வருஷம் முன்னாடியே கலைச்சிட்டு நிற்கிறாங்க. எம்ஜிஆர் முழுவதும் எம்ஜிஆருடைய பிரச்சார பயணம் மற்றெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் மூலியமாக பெரிய வெற்றி பெறுறாங்க. எப்படிப்பட்ட எம்ஜிஆர்னா அண்ணா வந்து கலைஞரை பற்றிலாம் மற்றவர்களை பற்றி சொன்னதில்லை. ஆனால் எம்ஜிஆரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. திமுகவுடைய தேர்தல் நிதினா எம்ஜிஆர் 1 லட்சம் ரூபாய் 75,000 எனக்கு என்ன கொடுப்பாரு. 1 லட்சம் ரூபா கொடுக்குறாருன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு சவரன் தங்க நகை 100 ரூபா, இன்னைக்கு 92,000 ரூபா. அப்போ 1 லட்சம் ரூபா அவர் கொடுத்த காலத்துல 100 ரூபா ஒரு சவரன்னா எவ்வளோ இன்னைக்கு மதிப்பு கணக்கு போட்டுக்கலாம், கோடியில வரும். அந்த மாதிரி எம்ஜிஆர் கொடுக்குறாரு. அப்போ கூட அண்ணா என்ன சொல்றாருன்னா, தம்பி எம்ஜிஆர் கொடுக்குற இந்த லட்சங்கள் என் பாக்கெட்ல இருக்கிற மாதிரி, அதை நான் எப்போ வேணாலும் எடுத்துக்குவேன். ஆனா தம்பி நீ வந்து உன் முகத்தை காட்டு, உன் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் விழும், தொகுதிக்கு 30,000 வாக்குகள். அப்பெல்லாம் 1 லட்சம் ஓட்டு இருக்கும். அதுதான் எனக்கு வேணும்ன்றாரு. பணம் வேணும், ஆனா நீ வா தம்பி, நீ வந்து முகத்தை காட்டு, 30,000 வாக்கு. எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதுனாலதான் திமுகவுடைய தேர்தல் நிலைமையே மாறி திமுக ஆட்சி பிடிக்குது 67ல. ஏன்னா அண்ணா எம்பிக்கு தான் நிக்கிறாரு, ஜெயிக்கும் நம்பிக்கை தான் எம்எல்ஏக்கு நின்றுப்பார்ல. அதனால இது ஒரு நிலைமை. ஜெயிக்கிறாங்க. 72ல எம்ஜிஆர் அனுப்புறீங்க. எம்ஜிஆர் அவ்வளோலாம் பயன்படுத்திட்டு அனுப்புறீங்க. எம்ஜிஆர் அவருடைய அனுபவத்தை காட்டுறாரு. அடுத்து 13 வருஷம் உங்களை வனவாசம் போக வச்சார். இவரு என்ன தெரியும், இவங்க எல்லாருமே வந்தேரிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு திமுகவில் வந்துட்டு அதிமுகவை திட்டிட்டு இருக்கிறவங்க. இந்த ராஜகண்ணப்பன் உட்பட. ஜெயலலிதா 5 வருஷம் நல்லா மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க ராஜகண்ணப்பன். 97ல தோத்தோன்னு முதல்ல ஓடினவர் இவர் தான், ராஜகண்ணப்பன் தான். மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து அந்த போட்டோவை எடுத்து பத்திரிகை கொடுத்தாங்க ஜெயலலிதா. அப்படிப்பட்ட கண்ணப்பன் இன்னைக்கு அவர் வந்துட்டு இவரோட எம்ஜிஆரை மட்டுப்படுத்துறதும், இவரை எம்ஜிஆர் அளவுக்கு நீயா அப்படின்னு. எம்ஜிஆர் அளவுக்குலாம் அவர் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர் என்னைக்காவது பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்க? மற்ற தலைவர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. இவரு இப்போ ஜெயக்குமார்னா உங்களுக்கு பேட்டி ஞாபகம் வரும், திண்டுக்கல் சீனிவாசனா பேட்டி கொடுத்துருப்பாரு, செல்லூர் ராஜு கூட கொடுத்துருப்பாரு, சிவி சண்முகம் கொடுத்துருப்பாரு எல்லாம். இவர் எங்கேயா பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவர் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு நல்லா மைக்கை சுட்டிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான் பேசுவார். இவரு இந்த ரூட்டு போட்டு கொடுக்கறதுல கில்லாடி, அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. இவரை மாபெரும் தலைவர், ஜெயலலிதாவால் மதிக்கப்பட்டவர், தம்பி உடையான் படைக்கஞ்சான் ஜெயலலிதா பேசினாங்க. அதே ஜெயலலிதா தான் 2011க்கு பிறகு இவரை ஓரம் கட்டிட்டாங்க. மந்திரி பதவியை பிடிங்கிட்டாங்க, இது மாவட்ட செயலர் பதவியை பிடிங்கிட்டாங்க, ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் இவரை கிட்டே சேர்க்கல. அடுத்து டென்னூர் வருது இல்ல 2016, அதுல கூட எம்எல்ஏ ஆக்குறாங்க, அமைச்சராக்கல. அமைச்சராக்குனது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு இவரு எம்ஜிஆரால கண்டெடுக்கப்பட்டவர், 50 ஆண்டுகள் எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு வந்துக்கிட்டு நீங்க திமுக அதிமுக ஒண்ணு, அதிமுகல இருந்து நான் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு வரேன்னா, ஒரு மாற்றம் வேணும்னு நம்ம வீட்டு அம்மாவையே கழுத்துல குத்தி சாவடிப்போமா? உங்களை வளர்த்து அடையாளம் கட்டின கட்சியை வீழ்த்துறதுக்கான வேலையில் தானே பண்றீங்க. அப்புறம் என்ன மாற்றம்? யாருக்கு மாற்றம் வேணும்? இதுதான் செங்கோட்டையன். இன்னும் இந்த தாவேகாவே அவங்க அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் வந்து சும்மா எந்த ஒரு நோக்கமும் இல்லாம தாவேகாக்கு வரமாட்டாரு, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி. எனக்கு கூட சந்தேகம் இருக்குது. ஏன்னா செங்கோட்டையனுக்கு மிக பெரிய அளவுல ஆஃபர் கொடுக்குறாங்க டிஎம்கே. அதெல்லாம் மீறிய அவரு நான் தாவேகா தான் போவேன்னு வர்றாருன்னா இவரை பாஜக அனுப்பி வச்சிருக்கு. ஏன்னா அதிமுக இருக்கும் போதே பாஜக இவரை ஏகுச்சு. இவர் என்ன சொல்றாரு, நான் தான் பாஜக சொல்லிதான் நான் இங்க ஒன்றிணைக்கிற வேலையில செஞ்சேன்னு. உங்களுக்கும் பாஜக என்ன சம்பந்தம்னா ஒரு சம்பந்தம் கிடையாது. அது வேற கட்சி, இவர் வேற கட்சி. இவர் இந்த கட்சியுடைய தலைவர்கள்ல ஒருத்தர். ஆனா அந்த கட்சி சொல்லிச்சுன்னு நான் வேலை செஞ்சேன்னு சொன்னார்ல, வெக்கம் இல்லாம சொன்னாரு. அவருக்கா அப்படிப்பட்டவரு நீ தாவேகாக்கு போறாருன்னா ஏன் இவர் பிஜேபியோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது? இப்ப அவர்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து தாவேகாவை என்டிஏ கூட்டணி உள்ள கொண்டு வாங்க, அங்க எங்களுக்கு ஆள் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சு, பாதவெல்லாம் எதிராக இருக்காரு, நீங்க போயிட்டு
கொண்டு வாங்கன்னு ஏன் அனுப்பிச்சிடக்கூடாது? கூட்டணி கொண்டு வந்துருவாரோ சார்? அது காலம்தான் சொல்லும் பதில். முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஏன் அனுப்பிச்சிருக்கலாம், நடக்கலாம். ஓகே சார். எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்கள் தான் இப்ப தாவேக்கால இருக்காங்க. அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் இப்ப வந்திருக்காரு. செங்கோட்டையனை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா தாவேக்கா தப்பிச்சுக்கும்? செங்கோட்டையன் ஒரு கட்சியில இயங்கியவர், அமைச்சரா இருந்தவர், ஜெயலலிதா கிட்ட எம்ஜிஆர் எல்லாம் பணியாற்றியவர். கட்சியில அமைப்பு விதிகள், கட்சியுடைய அமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். அவரை முழுமையா பயன்படுத்தி அவர் பேச்சை கேட்டு நடந்தா கட்சியை ஊர்ல கொண்டு போகலாம். ஆனா இவங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுங்க. இவங்க நாங்களே சும்மா போர் அடின்னு கட்சி ஆரம்பிச்சிடும், நீ வந்துட்டு இங்க எங்களுக்கு கத்தறியான்னு கேட்கக்கூடிய ஆட்கள். என்ன சார் போர் அடிச்சதுன்னு? ஆமா, வேற என்ன? கட்சி ஆரம்பிச்சா கட்சின்னா என்னங்க? டே டு டே மக்கள் பிரச்சனை பேசணுமா வேணாவா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டெய்லி அறிக்கை வரணும், பேட்டி வரணும், ட்வீட் பண்ணணும், மக்களை நேரடியாக போய் சந்திக்கணும். இதெல்லாம் பண்றாங்களா? எதுவும் பண்ணல. அப்ப ஜாலிக்கு தானே கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க. சின்ன பசங்க சேர்ந்து சொப்பு விளாட்டு மாதிரி தானே. மக்கள் பிரச்சனை என்ன பேசுறீங்க? ஏதாவது என்னைக்கே அவர் வருவாரு. என்னைக்கு வந்தாரு? காஞ்சிபுரம். அதோட போய் அடைஞ்சிக்கிட்டாரு. அதோட வெளியே வரல. எடப்பாடி பழனிசாமி அப்படியா இருக்காரு? இல்லை இங்க ஸ்டாலின் அப்படியா இருக்காரு? உதயநிதி அப்படியா இருக்காரு? சீமான் அப்படி இருக்காரா? அண்ணாமலை அப்படி இருக்காரா? எந்த தலைவராவது இந்த மாதிரி இருக்காங்களா? அப்ப இவர் மட்டும் இருக்காருன்னா என்ன ஆகுது? ஜாலிக்கு ஆரம்பிச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு முதலமைச்சர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது எதுவுமே நடக்காது. அடிப்படை விஷயமா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யதார்த்தம் என்ன அதுன்றதும் தெரிய மாட்டேங்குது. அப்போ செங்கோட்டையன் வந்தாரு. முன்ன இவ்வளவு நாள் வரைக்கும் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு முடிவுல இருந்தாங்க. இப்ப புஷியை கொஞ்சம் ஓரம் கட்டணும்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் பேசி இவரை உள்ள கொண்டு வராங்க. புஷியை ஓரம் கட்டுறதுக்கு என்ன சார் காரணம்? புஷினாலதானே இப்ப எதுவுமே நடக்கல. கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டேங்குது. இப்ப இவர் கேட்கிறாரு ஏன் நடக்கல? இதான் சார், புஷி தான் சார் காரணம். எல்லாரும் தான் காரணம். அப்ப புஷி தான் இது, யாரையும் உள்ள விடல. அப்ப என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தரும் கொண்டு வாங்க. சார் ரைட்டு பண்ணுங்க. ஆளா இவரை கொண்டு வராங்க. கொண்டு வந்து பெரிய பதவி கொடுக்குறாங்க. அப்ப புஷி கோவம் வருமா வராதா? அப்ப இது எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? 4 கோஷ்டி இருந்தது, இப்ப 5வது கோஷ்டி ஆயிடும். அவ்வளவுதான். செங்கோட்டையன் தனியா வந்திருக்க மாட்டார். அவர் கூட ஒரு 4 நிர்வாகிகள் வந்திருப்பாங்க, முக்கியமானவங்க. அவங்களுக்கும் பதவி கொடுக்கணும்ல சார்? கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கும் போது தாவேக்கால இருந்த அந்த பழைய தொண்டர்களுக்கு கிளாஷ் வருமா சார்? வரதான் செய்யும். சத்யபாமா தூக்கி ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு பொதுச் செயலாளர் இல்ல பொறுப்பாளர்னு போட்டா கோவம் வரும்ல. இதெல்லாம் நடக்கதான் செய்யும். இது இந்த மாற்றம் வந்து அதிமுக ஏதாச்சும் பின்னாடி வருமா சார்? ஏற்கனவே அவர் கட்சி விட்டு அமிச்சிட்டாங்க. ஓகே சார். கட்சி விட்டு அமிச்சவர் எங்க போனா என்ன? அதிமுக போனா, திமுக போனா, தாவேக போனா? இல்ல ஒரு மக்கள் சக்தி கொண்ட ஒரு கட்சி. எடப்பாடி கொஞ்சம் யோசிச்சிருப்பாரா செங்கோட்டையன் எதுக்கு வெளியே அமிச்சோன்ட்டு? எதுக்கு யோசிக்கணும்ன்றான். இவரா அமிச்சாரு. அவரா ஒரு நாள் காலையில வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு. எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னாரு. ரிப்போர்ட்டெல்லாம் கேட்டாங்க, யாரை ஒருங்கிணைக்கணும்னாங்க. ஓகே சார். இல்ல அது எடப்பாடிக்கு தெரியும்னாங்க. சரி, அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்கன்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். யாருங்க ஒருங்கிணைக்கணும்னு சொல்றீங்கன்னாரு. அது எடப்பாடிக்கு தெரியும்னாரு. வாழைப்பழ கதை சொன்னாரா இல்லையா? அப்போ இவரா வந்தாரா, எடப்பாடியா அவரை வெளியே அமிச்சாரா? இவரா தானே ஆரம்பிச்சாரு. அப்புறம் கெடு விதிச்சாரு 10 நாள்னு. இந்த வேலையெல்லாம் வந்து கட்சி விதிகளுக்கு முரணானது. யாரா இருந்தாலும். இப்ப இவரு ராசா இருக்காரு. திடீர்னு வெளியே வந்து எல்லோரும் ஒருங்கிணைக்கணும், ஸ்டாலின் பண்ண சரியில்லை, மக்கள் பிரச்சனையில அவங்க சரியா பண்ணணும், சரி பண்ணணுங்க, ஆட்சி நல்லா நடக்கணும். யார சொல்றீங்க? நடக்கணுங்க அப்படின்னா இப்படி பேட்டிலாம் கொடுத்தாரு வச்சுக்கோங்க, திமுக கம்னு இருக்குமா? பதவியெல்லாம் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அவரு கட்சி விட்டு வெளியேற்றுருவாங்க. ஆனா இங்க பதவி மட்டும் பிடிக்கிட்டு விட்டாங்க. அதோட சும்மா இருக்கணும்ல. கட்சியில இருந்து ஒருத்தர் நீக்கினா சொல்லுவாங்க, இனி அவருடன் கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாருமே எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்போ ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கிருக்காங்க, டிடிவி நீக்கிருக்காங்க. நீங்க அவங்களோட போய் சேர்ந்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? அடுத்த கட்டம் கட்சியை விட்டு நீக்குவாங்க. புரியுதா? இவர்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்துறாங்க. இவர் அரகண்டாவே பண்ணிட்டு இருக்காருன்னா அப்ப ஏதோ நோக்கத்தோட வந்துட்டாருன்னு அர்த்தம். அதிமுகன்றது ஒரு பெரிய இயக்கம். ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வந்த இயக்கம். அவங்களுடைய ஒரே லட்சியம் திமுக வீழ்த்தணும். நீங்க இப்ப செய்யற வேலை திமுக வீழ்த்துறதா வாழ வைக்கிறதா? திமுகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? போயிட்டா ரொம்ப அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு தாவேக்க போறீங்க. அப்ப இவர் செங்கோட்டையன் விஷயத்துல நோக்கம் தப்பா இருக்குதா? திமுக அதிமுக ஒண்ணுன்னு சொல்லிட்டாரு சார். அததான் சொல்றேன். நேர்மையான ஒரு தலைவன் எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க அடிப்படையிலேயே நீங்க உங்கள்ட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா? அதிமுக ஆரம்பிச்சது நோக்கமே திமுக சரியில்லைன்னு தான் எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறார். ஜெயலலிதா கட்சியை நடத்திட்டு போனது திமுக தப்பு பண்ணது நான் கரெக்ட் பண்ணுன்றதான் அவங்க பண்றாங்க. இப்ப எடப்பாடியும் அந்த நோக்கத்துல தான் போய்கிட்டு இருக்காரு.
இதுல தடம் புரண்டது ஓபிஎஸ் போன்றவர்கள் தான். திமுக ஆதரவா அறிக்கை விடுறது, திமுக ஆதரவா செயல்படுறது. அடுத்து இப்ப இவர் போயிட்டு திமுக அதிமுக ஒண்ணுன்றாரு. நீங்க யார் அதை தீர்மானிக்கிறதுக்கு? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இயக்கம் இரட்டை இலை, அதனால வாழ்வு பெற்று 9 தடவை எம்எல்ஏ யாரு கொடுத்தா உங்களுக்கு சான்ஸ்? 9 தடவை இரட்டை இலை தானே ஜெயிச்சிங்க. இப்ப நீங்க இரட்டை இலைக்கு எதிராக போய் நிக்க போறீங்க. இது எப்படி சரியா இருக்கும்? துரோகத்தனம் தானே இது. இப்ப கூட தாவேக அதிமுக எதிர்க்கலையே சார். எந்த ஒரு மேடையில பேசினாலும் திமுக டிவிகே, திமுக டிவிகே. தாவேகா அவர்கள் நிலையை கரெக்டா உணர்ந்தாங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ள வந்து திமுக வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. அதுல இருக்கிற டிஎம்கே ஸ்லீப்பர் சொல்லுங்க, இல்ல நம்ம தனியா நிற்போம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு போகாத ஒரு வழி சொல்றாங்க. தனியா நின்னா வாக்குகள் வாங்கலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஓட்டை பிரிச்சு டிஎம்கேயோட ஓட்டை பெரும்பாலும் பிரிக்கிறாங்க. என்டிஏ அப்பவும் ஜெயிக்க தான் போகுது. நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா பெரிய ஸ்வீப் வரும். நீங்களும் ஒரு 40 எம்எல்ஏ அப்படி வந்து எதிர்கட்சி தலைவருக்கு வரலாம். இல்ல தனியா நின்னீங்கன்னா ஒன்றும் இல்லாம போவீங்க. நல்லா ஓட்டு வாங்குவீங்க, 30,000 40,000 வாங்குவீங்க. யாருக்கு யூஸ்? சீமான் 8% வாங்குறாரு, யாருக்கு யூஸ்? சேம் அதே தான். நீங்க 20% வாங்கினீங்கன்னா வச்சுக்கிட்டு பெருமை பேசிக்கலாம். அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த இதுவும் கிடையாது. இதுதான் பிரச்சனை. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் வந்து எப்படி முதல்வராக்க உதவி செய்தாரோ அதே போல விஜய் பக்கமும் செங்கோட்டையன் இருப்பாரு. மாதிரி ஆதவர்ஜுனா சொன்னாரு. வடிவேல் சொல்லுவாங்க எதே அப்படின்னு. எம்ஜிஆர் ஜெயலலிதா இவருதான் அச்சு தொத்தி ஓரம் உட்கார வச்சு தானே 2016 தேர்தல் சந்திச்சாங்க. அப்ப யாரு முதல்வர் ஆக்குனது, உதவி பண்ணது? நல்லா இருக்குதே, கேட்டை திறந்து விடுறீங்கன்ற ஒரே காந்த பங்களாக்கு சொந்தக்கார ஆயிடுவீங்களா? உங்களை அடையாளம் காட்டினாங்க அவங்க. எம்ஜிஆர் உங்களை எம்எல்ஏ ஆக்குனாரு, ஜெயலலிதா உங்களை அமைச்சராக்குனாங்க, அடையாளம் காட்டினாங்க. புரியுதா? இவர் உட்காந்துட்டு உதவி பண்ணாரா? இவரை தூக்கி போட்டு வேற ஆள் நிறுத்திருந்தா இவர் கண்டமா இருப்பாரு. ஏதோ சசிகலா தயவுல இவரு வண்டி ஓடி இருந்தது. 2011 அடிச்சு தொட்டி விட்டாங்க ஓடுன்னு. மந்திரி பதவி பிடிங்கிட்டாங்க, மாவட்ட செயலர் பதவி பிடிங்கிட்டாங்க. அந்த மாதிரி இவர் வேலை பண்ணது. ஃபேமிலியே போய் புகார் குத்துச்சு இவர் மேல. ஜெயலலிதா கடுமையான கோபம், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டாங்க. 2016 எம்எல்ஏக்கு மட்டும் கொடுத்தாங்க, அமைச்சராக்கல. ஜெயலலிதா சாவர வரைக்கும் அவர் கிட்ட சேர்க்கல. இவர் எந்த இதுல இவர் ஜெயலலிதா அப்படி இப்படின்னு சொல்ல முடியும்? நிலைமை. ஆதவர்ஜுனாவே திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான், இருக்கலாம். எப்படி சார் இருக்கலாம்? இப்ப தாவேகா ஒரு கட்சிங்க. அந்த கட்சி இன்னைக்கு திமுக வீழ்த்துறதுக்காக நீங்க உருவாக்குறீங்க. திமுக வீழ்த்த முடியாதுன்னு நீ ஒழுங்கா ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தா தெரியும். நம்மகிட்ட இருக்கிற இதுல திமுகவை தனியா நின்று வீழ்த்த முடியாது. ஒரு சாதாரண ஒரு கரூர் சம்பவத்துக்கே ஓடி தெரிச்சு ஓடி பொதுச் செயலாளர் தலைமறைவு, இவரு தலைமறைவு, அவர் வீட்டுக்குள்ள போய் பூந்துங்கினாரு, இப்படி ஆயிடுச்சு கட்சி. இப்படிப்பட்ட கட்சி தேர்தல்ன்ற மாபெரும் திருவிழால திமுகவை எதிர்த்து எப்படி செயல்பட முடியும்னு ஆதவர்ஜுனாவுக்கு தெரியணும். ஸ்ட்ராட்டஜிஸ்டா தெரிஞ்சே தனியா நிக்கலாம். வானிலை அறிக்கை மாதிரி 28% 30% கதை சொல்லியிருந்தோன்னா தேர்தலை சந்திச்சா கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்க என்டிஏ கூட போனீங்கன்னா நீங்க ஒரு 40-45 சீட்டு வாங்கினாலும் நீங்க 40 எம்எல்ஏக்கு மேல 90% ஜெயிக்கலாம். அப்போ இதை தடுத்துக்கிட்டு நிறுத்திட்டு இருக்காருன்னா இவர் என்ன சொல்லுவீங்க? நீங்க இவரு மாப்பிள்ளை போய் நல்ல ஃப்ரெண்டு தானே இவர். உதயநிதிக்கும் இவருக்கு தான் ஆகாது. நீங்க திட்டுறது பாத்தீங்கன்னா யாரை திட்டுவாருன்னு? உதயநிதியை திட்டுவாரு, திமுக திட்டுவாரு, மாப்பிள்ளையை திட்ட மாட்டாரு. ஏன்னா அங்க இருந்தா வந்தாரு இவர். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகே சார், இது ஒரு பக்கம் என்ன போயிட்டு இருக்குன்னா, சேலத்துல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காரு, இதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரா? இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏங்க என்ன பண்ணாலும் நீங்க முறையா பண்ணீங்கன்னா அனுமதிங்க. 4ஆம் தேதி போய் பர்மிஷன் கேட்டீங்கன்னா 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம். ஏற்கனவே இப்பதான் டெல்லியில குண்டு வெடிச்சிருக்கு, பெருநகரங்கள்ல குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லாவே 4ஆம் தேதியில இருந்து இந்த மாதிரி விவகாரங்கள்ல இருப்பாங்க. ஓகே சார். நீ போயிட்டு அங்க ஆர்டின் போட்டுக்கின்னு ரோட் ஷோ நடத்தியிருந்தா போலீஸ் உங்களை கவனிக்குமா? பாதுகாப்பு சரி. அவ்வளவு பெரிய கும்பல் கூடுற இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, நம்மளே இழுத்து போட்டுக்கிற மாதிரி தானே. அதுக்கு 6ஆம் தேதிக்கு மேல கேளு, அவ்வளவுதான் சொல்றாங்க. இவங்க கேட்கறதுலாம் பாருங்களா, தீபாவளி அன்னைக்கு கேட்பாங்க, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கேட்பாங்க. ஏன்னா லீவ் விட்டா லீவ் அன்னைக்குதான் புள்ளிங்க எல்லாம் வரும்னு சொல்லிட்டு. ஆமா சார், மக்கள் அதிகமா வருவாங்க. அதான் வந்தாங்களே, கரூர்ல பார்த்தோம்ல. இந்த வேலை பண்ணி தானே கொண்டு போய் விட்டீங்க முட்டு சந்துல. இப்பவும் திருந்தல பாருங்க. மக்கள் அதிகமா வர்றது மேட்டர் இல்லை, நீங்க போய் பிரச்சாரம் பண்றதா மேட்டர். 2000 பேர் கூட இருக்கட்டும், நீங்க அங்க போய் பேசுறீங்கன்னா அது லட்சக்கணக்கான மக்களை போய் சேரும் ஊடகங்கள் மூலியமா. அவ்வளவுதான், இதுதான் தேவை. அதை விட்டுட்டு நீங்க அப்படி ஆட்டின்னு காட்டிக்கின்னு அங்க ஜனங்களை சேர்த்துட்டு 2 நிமிஷம் அங்கிள் 10 ரூபா பாட்டில்னு பேசிட்டு போனா யாருக்கு யூஸ்? பேசணும், அதுதான் மேட்ரு.
சார் இறுதியான கேள்வி. ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட தொடர்புல இருக்காரு, அடிக்கடி பேசிட்டு இருக்காரு, கூட்டணி அமைய போகுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட தாவேகா இணையுமா சார்? ராகுல் காந்தி அவங்க கட்சிக்காரங்களுடைய தொடர்புல இல்லை. எப்படி சார்? அப்படிதான், பாதி நாள் ஊர்ல இருக்க மாட்டாரு. தேஜஸ்வி அது பாவம் கூட்டணி வச்சுக்கிட்டு ம். ராகுல் காந்தி எங்கன்னா எங்களுக்கே தெரியாதுங்கன்ட்டாங்க. வெளிநாட்டு சுற்றுப்பயணம். அவர் வாட்டில் நினைச்சா எங்கேயாவது ஊருக்கு போடுவாரு. இல்ல பீகார் தோல்வியில பீகார் தோல்விக்கு அது ஒரு காரணம். அப்புறம் திடீர்னு வருவாரு, ஓட் ஷோர்னு போயின்னு இருப்பாரு. ஓட் ஷோர்னா ஜனங்களுக்கு என்னன்னு தெரியாது. அந்த ஜனங்களுக்கு தேவை மதுவிலக்கு, அமைதியான பீகார், ஆமா. வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம், அந்த சகோதரியா அந்த பெகனா ஏதோ ஒண்ணு, அந்த இது மகளிர் சுய குழு, இந்த மாதிரி கரெக்டா பாத்துக்கிட்டாரு நிதிஷ். பிளஸ் என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தது. நீங்க கடைசி நாள் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தேஜஸ்வி தாங்க பெரிய ஆளு. அவரே நீ முதல்வர் வேட்பாளர் இல்லைன்ட்டாங்க. இவ்வளவு சண்டை. 11 இடத்துல எதிர்த்து நிக்கிறாங்க ஒருத்தர் கூட்டணியா. ஆனா 11 இடத்துல எதிர்த்து நிப்பாங்களாம். அங்க 8 இடத்துல பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிச்சு. அப்புறம் ஓட் ஷோர்னாரு. ஓட் ஷோர்னா என்னன்னு கேட்டா வாக்கு திருட்டுனா என்னப்பா, ஒரு வீட்டுல 50 ஓட்டுக்கிறாங்க. சரி, அதை தடுக்க தனியா எஸ்ஐஆர், அது வந்தா செக் பண்ணி தடுக்க போறாங்க. இல்ல எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன், அப்புறம் ஓட் ஷோர்ன்றது. இதே மாதிரி குழப்பம் பண்ணி ஜனங்க கொண்டு போய் ஓரமா உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் சிகாகோ போயிட்டாரு. மறுபடியும் இப்ப கூட ஏதோ ஒரு இதுக்கு வரவே இல்லை. தலைமை நீதிபதி பதவியேற்பெல்லாம் ஆளக்காணும். அந்த கான்ஸ்டியூஷன் இதுக்கு நேற்று வந்து நின்று இருந்தாரு. இப்ப இன்னைக்கு எங்கேயா கிளம்பி போயிட்டு இருப்பாரு. சட்டசபை ஆரம்பிக்குது 1ஆம் தேதி, அதுக்குள்ளே ஒரு டூர் போயிட்டு வந்தோம்னா எங்கேயா போயிடுவாரு. இப்படிதான் இவர் வேலை. இவருக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரே ஒரு தடவை பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு கூட இருக்கிறவர், இந்த ஓட் ஷோரை கண்டுபிடிச்சது அவர் தான். ராகுல் காந்தியை முட்டு சேர்ந்து கூட்டு போனவர். இப்ப அவர் மூலியமா ஒரு தடவை பேசினாங்க. அப்போ அதோட அவ்வளவுதான். அவர்கள் காங்கிரஸுக்கு டிஎம்கே இருந்தாதான் அங்க பொழைக்க முடியும்னு அவங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இவர் கூட வருவாங்க? வந்தா நமக்கும் முட்டு சேர்ந்துன்னு தெரியும். இவங்களுக்கும் ஆள் கிடையாது, அவங்களுக்கும் ஆள் கிடையாது வேலை செய்யறதுக்கு. டிஎம்கேல இருந்தா டிஎம்கே எல்லாத்தையும் பார்த்துக்கும், ஜெயிச்சும் கொடுத்துரும். இங்க யார் துட்டு தருவா எலெக்ஷனுக்கு? இந்த மாதிரி பல நடைமுறை பிரச்சனை இருக்குது. அதனால அதான் அறிவிச்சிட்டாங்களேங்க, நாங்க திமுக கூட தான் கூட்டணி அறிவிச்சிட்டோம். அப்புறம் எங்க ராகுல் காந்தி பேசுறதெல்லாம். ஓகே சார், பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.